குழந்தை பருவத்துல நகம் வெட்ட, குளிக்க, சீருடை உடுத்த, டை கட்ட, பேட்ச் குத்துவதற்கு என்று என்னென்னவோ கற்றுத் தருகிறார்கள் பெற்றோர்கள். ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்கிற கூட்டுணர்வை சொல்லித் தருவதில்லை. சமூக சேவையில் ஈடுபடுகிற பிள்ளைகளை பொறுப்பில்லாதவங்கன்னு திட்டுறாங்க பெற்றோருங்க. அட பல வீடுகளில் குழந்தைங்க டிவி நியூஸ் பார்க்க கூட பெற்றோருங்க அனுமதிப்பதில்லை. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம வளரும் குழந்தைகளுக்கு என்ன விதமான சிந்தனைகள் இருக்கும்? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா என்று பள்ளி மாணவி ஆண்டு விழாவில் தன் மகள் நடிகையாகி டான்ஸ் ஆடும் போது கைத்தட்டி ரசிக்கிற பெற்றோர்கள் அந்த சிறுமி வளர்ந்து நிஜமாகவே ஒருவனோடு ஓடி போகும்போது கலாச்சாரம் கெட்டுவிட்டதாக அழுது தீர்ப்பது ஏங்க? மாலை முழுவதும் விளையாட்டுங்கிற பாட்டோட அர்த்தம் தெரியாம அது 500 முறை மாலை முழுவதும் ஹோம்வொர்க் எழுத வைக்கிறாங்க பெற்றோருங்க. குழந்தைங்க தாங்க ஒரு சமூகத்தின் கண்ணாடி. துரோகம், வஞ்சகம், சுயநலம் என ஒரு சமூகத்திலும் இருக்கிற எல்லா நோய்களும் குழந்தைகளுக்கு எளிதில் தொற்றக்கூடிய தொற்று வியாதிகள். குழந்தைங்க முன்னாடி பெற்றோருங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுபோல 2 மடங்கு குழந்தைங்க நடந்துப்பாங்க. ஏன்னா தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி தானே பாயும். சாப்பாட்டுல உப்பு இல்லன்னு தட்ட அப்பா தூக்கி எறிஞ்சா குழந்தையும் தூக்கி எறியத்தானே செய்யும். அப்பாவை அடிக்க முடியாத அம்மா எங்களை அடிச்சு நொறுக்குவாங்க. இப்படிதாங்க வன்முறை ஆரம்பிக்குது. குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு அற்புதமான கலை. அது நிறைய பெற்றோர்களுக்கு தெரியறதே இல்லை. கடமைக்கு பிள்ளையை பெற்று வளர்க்கிறாங்க. ஒரு குழந்தைனோ அன்பு செலுத்த நேரமற்ற தாயும் தந்தையும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது விஷலுக்கு இறைத்த நீர்தான். கவனம் வேணுங்க. அன்பு குறையிற இடம்தான் அத்தனை குற்றங்களுக்கும் ஆரம்பம். இங்க உள்ளவங்கள ஒண்ணு கேட்கிறேன், எத்தனை பேரு உங்க குழந்தைங்க முன்னாடி மதம் இருந்தாம புகைப்பிடிக்காம இருக்கீங்க? சொல்லுங்க. மீண்டும் சொல்றேன், ஒரு குழந்தை திருடுனா, போய் பேசுனா, ஏமாற்றா, கீழ்ப்படிய மறுத்தா அந்த தவறு குழந்தையோடது இல்ல, குற்றம் உங்க பெற்றோர்களது. ஐயா உங்களை ஒண்ணு கேட்கிறேன், சின்ன வயசுல நீங்க குறும்பு பண்ணாம இருந்திருக்கீங்களா? நான் குறும்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. இனித்தால் தான் கரும்பு, இளம் வயதில் செய்தால் தான் குறும்பு. நீங்க குறும்பு பண்ணிருக்கீங்க? நிச்சயமா. நிறைய பெற்றோருங்க அவங்க குழந்தைங்க குறும்பு பண்ணுதுன்னு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுறாங்க. அப்ப எப்படிங்க அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா மேல பிற்காலத்துல அன்பு வரும்? ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற ஒரு குழந்தையோட கண்ணீர் பாடல் தான் இது, கேளுங்க. அன்புலம் கொண்டே அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லை எனக்கு நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், யாரும் இல்லை எனக்கு நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், ஹாஸ்டல் சோறெல்லாம் கல்லுன்னு கொட்டுறாங்க, நான் மட்டும் தங்கச்சிக்கு ஊட்டுற நினைப்பில் திங்கிறேன், நான் மட்டும் தங்கச்சிக்கு ஊட்டுற நினைப்பில் திங்கிறேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கு மாறுங்க, பெற்றோர்களா மாறுங்க. ஒவ்வொரு நாளும் உயிர் அபாயத்தோட தான் என்ன மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கு போறாங்க. பஸ்ஸுங்கள்லயும் ஆட்டோங்கள்லயும் புத்தக மூட்டைகளோட மளிக சாமான போல திணிக்கப்படுகிற குழந்தைங்க விதியோட கையில ஒப்படைக்கப்படுகிற விளையாட்டு பொம்மைங்க அப்படிங்கறத ஒவ்வொரு வீடு உணர மறப்பது வேதனையிலும் வேதனைங்க. நெரிசலான நேரத்துல தன்னோட எடைக்கு அதிகமான புத்தகங்களை சுமந்தபடி
உள்ளத்தையே, இப்போ தொட்டு பார்க்க முடியலையே அங்கத்தையே. கருகிய மலரினிலே எந்த மலர் ஏன் மலர்னு பெத்த எனக்கு தெரியலையே பிள்ளை முகம். கருகிய மலரினிலே எந்த மலர் ஏன் மலர்னு பெத்த எனக்கு தெரியலையே பிள்ளை முகம். ஐயோ எங்கே இந்த மடி சுமந்த செல்ல முகம். ஐயோ எங்கே இந்த மடி சுமந்த செல்ல முகம். தீ உன்னை சுட்ட போது அம்மானு அழுதிருப்ப, பந்தபாரம் தாங்காம அப்பானு கத்தி இருப்ப. பாவி ஒன்னு பெத்த வயிறு பதறுதே, ஐயோ ஒன்னு நினைச்சு உசுறு தினம் உருங்குதே. ஐயோ ஒன்னு நினைச்சு உசுறு தினம் உருங்குதே. குழியில தங்க ஒண்ணு மண்ணை போட்டு மூட போறேன், இந்த பாரம் எப்படி நீயும் தாங்குவையோ சாமி. நான் இல்லாம உள்ள நீ எப்படி தூங்குவையோ சாமி. நான் இல்லாம உள்ள நீ எப்படி தூங்குவையோ. இதெல்லாம் முதல்லயே அவங்க பெற்றோருங்க நினைச்சிருப்பாங்கன்னா இந்த மாதிரி அவளும் அவங்களுக்கு வந்திருக்க தேவை. பல கோடி குழந்தைங்க கண்கள் பார்க்கிற ஒரு விளையாட்டு மைதானம். ரெண்டு வீரர்களுக்குள்ள ஏதோ கசப்பு. உலகமே கொண்டாடுகிற பிரான்சன் வீரர் ஜிடேன் தன் தலையால இத்தாலி நாட்டு வீரரை முரட்டுத்தனமா முட்டி தள்ளினாரு. உலகமே அதிர்ந்துச்சு. பிறகு தன் தவற உணர்ந்த ஜிடேன் குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று குற்ற உணர்வோட மன்னிப்பு கேட்டார். அதுதாங்க ஒரு மனுஷனோட மனப்பக்குவம். தவற உணர்ந்து குழந்தைங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட ஜிடேனோட மனப்பக்குவம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்ல. தினம் தினம் உங்களோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் என்ன மாதிரி பல லட்சம் குழந்தைங்களை முட்டி தள்ளுறீங்க. அது தவறு அப்படிங்கறத உணராம இருக்கதாலதான் அதற்காக மன்னிப்பு கேட்கிற மனப்பக்குவம் நிறைய பேருக்கு வரல. ஆனா நாங்க எப்போதும் பெரியவங்களை மன்னிக்கிறோம். அதனாலதான் இன்னும் நாங்க பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் கீழ்படுகிறோம். புத்தகங்களே புத்தகங்களே சமர்த்தா இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்பது கவிதை மட்டும் இல்லைங்க, காலத்தோட குரல். ஆனா என்ன மாதிரி நிறைய குழந்தைங்களை பாட புத்தகங்க மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பெற்றோரும் சமூகமும் கிழிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்க விரும்பி பார்க்கிற சீரியல் நேரத்துக்கு முன்னாடி எங்க வாயில எப்படியாவது சாப்பாட்டை திணிச்சிட வேணும்னு நினைச்சீங்கன்னா பசிச்சு சாப்பிடுற பழக்கத்தை எங்களுக்கு சொல்லித்தர மறுக்கிறீங்கிறது உண்மைதானே? நீங்க யாருக்காக உழைக்கிறீங்களோ, எந்த குழந்தையிடம் அளவிட முடியாத அன்பு வச்சிருக்கீங்களோ அந்த குழந்தையோட உணர்வை பெத்தவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு பேப்பர்ல எங்களுக்கு தெரிஞ்சதை வரைஞ்சா கிறுக்காத சனியனேன்னு திட்டுறீங்க. அந்த கிறுக்கல்ல இருந்து தான் பிகாசோங்கிற ஓவியர் உருவானான்னு தெரியாதா உங்களுக்கு? தட்டு தடுமாறி எழுந்து நிக்கிற எங்களை கைத்தட்டி வரவேற்று உற்சாகப்படுத்தாம விழுந்துடுவேன்னு உங்க அன்பை காட்டுனீங்கன்னா எங்களோட வாழ்க்கையும் சேர்ந்தே முடங்கிடும். கல்லையும் மண்ணையும் வச்சு மனசுலயே அறுசுவ உணவு சமைக்கிற சாமர்த்தியசாலிங்க நாங்க. நீங்களோ நாங்க ஆக்கிற மண் சோத்துல கல் கண்டுபிடிக்கிற புத்திசாலிகளா தானே இருக்கீங்க. வீட்டுக்கு முன்னாடி உள்ள வேப்ப மரத்தை காட்டி அதோட இலை கிளைகளோட பயணம் சொல்லி தராம புக்ல உள்ளதா படின்னு தானே எங்களை தொந்தரவு செய்றீங்க. மார்க் வாங்குறதா வாழ்க்கைன்னு எங்களை நம்ப வைக்கிறீங்க. வீட்டுக்கு உள்ளேயும் பள்ளிக்கு வெளியே இருக்கிற உலகத்தோட அருமைய முதல்ல பெத்தவங்க உணரணும். 90 மார்க் வாங்குற எங்களை ஏன் 95 மார்க் வாங்குற, அதுக்காக இவ்வளவு பீஸ் கட்டுற அப்படின்னு கண்டிச்சீங்கன்னா வாழ்க்கையிலேயே நாங்க பெயில் ஆயிடுவோம். நாங்க நாட்டை எப்படிங்க வளமானதா மாத்துறது? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. ஆமாங்க, நாங்க நல்லவங்க ஆகிறதும் தீயவங்க ஆகிறதும் பெத்தவங்க வளர்ப்புல தான் இருக்கு.
இந்த பையன் இவ்வளோ நல்லா பேசினான். நல்லா பேசின பேச்சில் வந்து கைத்தட்டலையும் விட வச்சான், அழ வச்சான், எல்லாரையும் அழ வச்சுட்டான். இந்த பையன் ஒரு சாதாரண தேயிலை தோட்ட தொழிலாளியுடைய பையன். கோத்தகிரிக்கு பக்கத்தில் அவ்வூருங்கிற ஊர் இருக்கு. அந்த ஊரில் தான் இந்த பையன் பிறந்திருக்கான், அங்கே தான் இருக்கிறான். இந்த பையன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பேசுறத பார்க்கும்போது இவனோட பேச்சு திறமை, அது மட்டும் இல்லாமல் நல்ல உணர்வு, நல்ல கருத்து இருக்குது. இந்த பையன் 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தில் இந்த அளவுக்கு இவன் பேசுறத பார்த்துட்டு சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பில் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, இவன் 5ஆம் கிளாஸ்லேருந்து கல்லூரி படிக்கிற வரை இவனுடைய படிப்பு செலவை அரட்டை அரங்கம், சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் அதை ஏற்றுக்கொள்ளும் என்ற இந்த கருத்தை ஒரு நெறியாளர் என்ற முறையில் உங்களுக்கிடம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முத்து இன்றைக்கு இப்படி ஒவ்வொரு கருத்தையும் முத்து முத்தாக எடுத்து வைத்தான் என்று சொன்னால், இந்த விளக்கை தூண்டிவிட்டது யார் என்று சொன்னால் இவனுடைய ஆசிரியர் என்ற நல்ல முத்து. அந்த நல்ல முத்து உருவாக்கிய நல்ல முத்து. நல்ல முத்து அவர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். அவரை மேடை கிடைக்கின்றேன். அவரை வாழ்த்த அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்த விரும்புகின்றோம்.